உலக மாணவர்களுக்கு என்னுடைய வணக்கம். பக்தி என்றால் என்ன? அசைக்க முடியாத நம்பிக்கை பக்தி. பக்திக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் நிறையா உண்டு. கடவுள் என்றால் என்ன? பக்தி என்றால் என்ன? பக்தி என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை, அதுதான் பக்தி. இந்த பக்தியிலே 3 வகை உண்டு. மனதால் வழிபடுவது, வார்த்தையால் வழிபடுவது, உடம்பாலை வழிபடுவது. 3 வகை உண்டு பக்தி. அது என்ன? மனதால் வழிபடுவது ஒன்றுமே இல்லை. இறைவா, என் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வை, என் குடும்ப கஷ்டங்களை தீர்த்து வை, என்னுடைய துன்பங்களை தீர்த்து வை. இது வேண்டுவது, மனதாலே வேண்டுவது ஒரு வகையான பக்தி. வார்த்தையாலே வழிபடுவது அடுத்தது. தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களை பாடுவது, இது வார்த்தையாலே வழிபடுவது. புரியுங்களா? அடுத்தது உடம்பாலே வழிபடுவது, அழகு ஊற்றுகிறது, அங்கப்பிரஸ்தம் பண்ணுறது, எல்லாம் உடம்பாலே வழிபடுவது. இந்த 3 பக்தியிலே எது சிறந்தது என்றால் மனதாலே வழிபடுவது. மனதுக்கண் மாசிலனாதல் அனைத்து மரண் ஆகல நீரப்பற. மற்றவையெல்லாம் ஆரவார தன்மையுடையது. அழகு குத்திக்கிட்டு அங்க பரிசம் பண்ணுறது, இதெல்லாம் மற்றவனுக்கெல்லாம் தெரியும். பாடுறா, எவ்வளோ பக்தியோடு இருக்கான், அழகு குத்திக்கிறான் காதில், அப்படியே 2 காதையும் ஓட்ட போட்டு அழகு குத்திக்குவான், காவடி ஆடுவான். இதெல்லாம் உலகத்துக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும். இவனுடைய பக்தி தான் சிறந்தது என்று மற்றவர்கள் பேசுவார்கள். இது ஆரவாரத்தன்மையுடையது. மொழியாலே வழிபடுவது, திருவாரம், திருகாசம், கோயிலில் சில பேர் பெருமகள் நிற்பான், கத்துவான் பயங்கரமாக, ராமகிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னுலாம் கத்துவான். திருப்பதி பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா கியூலன்னா கத்துறது தெரியும். இவன் பெரிய பக்தி உடையவன் போல இருக்கு அப்படின்னு நினைப்பான். எல்லாம் ஆரவாரத்தன்மை. மனதுக்கண் மாசிலதான் மனதுக்கண் மாசிலனாதால் அனைத்து மரண ஆகல நீரம். மற்றவையெல்லாம் ஆரவாரத்தன்மையுடையது. மனதாலே ஒருவன் எவன் உண்மையாக வழிபடுகிறானோ அதுதான் சிறந்தது அப்படின்ட்டார். எக்ஸாம்பிள் ஒரே ஒரு கதை சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா, அவங்களுக்கு நல்ல பேர குழந்தைகள், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நல்லா வளர்ந்தாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அந்த குடும்பத்தில். திடீர்னு அந்த பேர குழந்தைக்கு ஒரு விதமான நோய். டாக்டர் சொல்லிட்டாரு, ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த குழந்தை இன்னும் ஒரு 6 மாதம் இருக்கலாம். பார்த்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குடும்பத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களையும் இழந்தார்கள். அந்த குழந்தைய எப்படியோ காப்பாற்றணும். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மருமகன், மாமியா அத்தனை பேரும் அந்த சொத்தை காசு கொடுத்தாங்க. எத்தனை லட்சம் செலவானாலும் அந்த பிள்ளையை காப்பாற்றுறேன். ஏன்னா பாசமான குழந்தை, அந்த அழகான குடும்பத்திலே அருமையான குழந்தை. பார்த்தாரு, தாத்தா கிட்ட கேட்டாங்க. கடைசியில் கிழவன் என்றால் உரிமை உள்ளவன் என்று அர்த்தம். குறிஞ்சி கிழவன் என்றால் முருகப்பெருமான். குறிஞ்சி என்பது மலை பிரதேசம். குறிஞ்சிக்குரிய கடவுள் முருகப்பெருமான். கிழவன் என்றால் உரிமை உள்ளவன் என்று அர்த்தம். இன்னைக்கு யாரும் முன்ன கிளப்பையெல்லாம் தட்டினா கோவப்படாங்க. கிழவன் என்றால் உரிமை உள்ளவன் என்று அர்த்தம். தான் குழந்தைங்க, பேர பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் அவன் உரிமை உள்ளவன், சொந்தக்காரன். அதான் குறிஞ்சி கிழவன். கிழவன் என்றால் உரிமை உடையவன். கடைசியில் தாத்தா கிட்ட வந்தாங்க. தாத்தா, அந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் சொல்கிறாரு 6 மாதம் அது வரைக்கும் பார்த்துங்க இருந்து. தாத்தா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, அவன் நன்றாக பிழைப்பான், நன்றாக வாழ்வான், நான் சொல்கிறேன் அப்படின்னார். மற்றவங்களாம் சொன்னாங்க, தாத்தாவுக்கு என்னால் ஏதாச்சும் சொல்லிகிட்டு இருக்கோம். பக்தி என்றால் அசைக்க முடியாத நம்பிக்கை. தாத்தா சொன்னார். எல்லோரும் சொன்னாங்க, நீ சொன்னால் பொழைச்சிடுவாங்களா? குடும்பமே பேசிக்கிட்டு இருக்கு கடைசி 3 நாள். டாக்டர் சொல்கிறார், இந்த 3 நாள் அந்த குழந்தையா இருந்தோம். குடும்பமே அழுகுது. பல கோடி ரூபா சம்பாதிச்சிட்டு குடும்பமே, இந்த பல கோடி ரூபாய் இழக்க குடும்பமே தயார். பேர்பட்ட நிலைமை. தாத்தாவோட சொல்லிட்டு அழுறாங்க. என்னப்பா சத்தம்? தாத்தா, உனக்கு என்ன கிழவன், நீ சாவ போகிற, உனக்கு என்ன? நாங்கள் எவ்வளோ அருமையாக வளர்த்தோம், எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பேர பிள்ளைய,
வளர்த்தோம். டாக்டர் சொல்லிட்டார் 3 நாள் இறக்காது அப்படின்னாரு. நீ எப்படியா சொல்கிற? இறக்காது அப்படின்னா, நான் எந்த வகையிலும் பாவம் செய்யாதவன், அறத்தோடு நடப்பவன், தர்மத்தோடு வாழ்வன். எனக்கு 70 வயசானாலும் மூட்டை தூக்கி உழைச்சி இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு பாடுபட்டவன். இந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு வியாதியோ இறக்கக்கூடிய நிலைமையோ ஒரு காலம் வராது. பக்தி என்றால் அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்படியா? 3 நாளில் டாக்டர் சொல்லிட்டார் குழந்தை இறந்துடணும். இறக்காமல் உன்னால் பண்ண முடியுமா? பண்ணிட்டா அப்படின்னார் தாத்தா. பண்ணிட்டா நீ என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம். இந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பேசினான். சரி அப்படின்னார். பக்கத்திலே ஒரு 10 கிலோமீட்டரில் பெருமாள் கோயில். படைக்கும் கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள். பெருமாள்கிட்ட போனாங்க. பெருமாள்கிட்ட வேண்டார். அவர் இறக்க மாட்டார். டாக்டர் சொன்னது போய் இறக்க மாட்டார். எப்படி உறுதியளிக்கிறாய்? அவள் இறந்தால் அவருக்கு முன், உன்னுடைய பேர குழந்தை இறந்தால் அவளும் எனக்கு பேச்சு தான், நான் இறந்து விடுவேன் அப்படின்னார். அப்படியா? நீ செத்தாலும் பரவாயில்ல, என் பேர குழந்தை நல்லா இருக்கணும். கண்டிப்பாக ஒரு காலம் நடக்காது. நானும் இறக்க மாட்டேன், என் பேர குழந்தை இறக்க மாட்டாள். உறுதி அளித்தார். என்ன செய்ய போகிறாய்? எப்படி தீர்க்கப் போகிறாய்? என் பேர குழந்தை காப்பாற்றப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்தாலும் சரி, நான் இத்தனை கோடி சொத்துக்களையும் நான் இழக்க தயார். பையன் சொன்னான், பொண்ணு சொன்னான், அத்தனை கோடி பிள்ளை. டாக்டரே சொல்லிட்டார், நீ என்ன பெரியாளா, அவ்வளோ பக்திமானான் அப்படின்னாரு. கடவுள் மேல் எவனும் உண்மையான பக்தியை வைக்கிறானோ அவன் ஒரு காலம் வீணாக போக மாட்டான். அதுதான் பக்தி, அசைக்க முடியாத நம்பிக்கை. தாத்தா சொன்னார், எனக்கு 70 வயசாகுது. பெருமாள் கோயில் 10 கிலோமீட்டர். இந்த முட்டி போட்டு நடந்தே முட்டி போட்டு பெருமாள்கிட்ட கேட்குறார், என் உயிரை எடுத்துக்கொள், என் பேர பிள்ளைகள் பேத்திகள் எந்த வித, நான் உயிரோடு இருக்கும் வரை என் பேர குழந்தைகளுக்கு வியாதியார் நடந்தார். அப்பயே எனக்கு எந்த வித உறவு வேண்டாம், செல்லு வேண்டாம், போன் வேண்டாம், காசு வேண்டாம். 3 நாள் சொன்னார். இந்த 3 நாள்களில் 10 கிலோமீட்டர் நடந்தே முட்டி போட்டு செல்கிறேன். உன்னை காப்பாற்றுவான், என் பேர குழந்தை காப்பாற்றுவான். என் பேர குழந்தை நான் உயிரோடு இருக்கும் வரை இறக்க மாட்டார். இது உறுதி அளிக்கிறேன். அப்படி ஒரு செய்தி என் காதில் கேட்கும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இது சத்தியம் என்று நடந்தார். அப்பொழுதே தன் உடைகளை கலைந்தார். ஒரே ஒரு துண்டை இடுப்பில் கட்டி கொண்டார். முட்டி போட்டு நடக்க ஆரம்பித்தார். 2 நாள், 3 நாள் 2 நாளில் நான் முட்டி போட்டே 10 கோடி பெருமாள்கிட்ட வேண்டார். சர்வோலோகா சுகினோபஸ்து, சர்வோ ஜனாம் சுகினோபஸ்து. இந்த உலகம் நன்றாக இருக்கட்டும், இந்த உலக மக்கள் நன்றாக இருக்கட்டும். இது வேத வாக்கு. அந்த வேத வாக்கை ஓதுகிறேன். என் உயிரை எடுத்துக்கொள், என் பேர பிள்ளைகள் பேத்திகளை காப்பாற்று என்று வேண்டினான். 3 நாள் டாக்டர், 3 நாள் அவர் கோயிலில் வேணுமோ 3 நாள் ஆச்சு. சிரிக்க ஆரம்பிச்சிட்டா பொண்ணு. டாக்டர் பார்த்தாரு, என்னடா குழந்தை நல்லா சிரிக்கிற, பால் கொடுங்க. பால் குடித்தாங்க. திருப்பி தன் பேர குழந்தைகள் உயிரோடு இருக்கும் வரை நான் முட்டிப்பட்டு என் வீட்டுக்கு செல்கிறேன். நடந்தே முட்டிப்பட்டு சென்றார். அதுக்குள்ளே 2 நாள் திருப்பி 3 நாள் நடக்கிற குழந்தைங்கள்லாம் காரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என் குழந்தை நல்லா இருக்கு. டாக்டர் தான் 3 நாளில் இறந்துருவார்னு சொன்னார். ஆனால் நல்லா இருக்கு. அப்பா, நீங்கள் சொன்னது தான் வேத வாக்கு. நாங்கள் எவ்வளவு படித்திருந்தால் என்ன, எவ்வளவு செல்வங்கள் படைத்திருந்தால் என்ன, இறை பற்றிய படித்துத்தான் உண்மை. இந்த உலகத்தில் செல்வம் நிலையானதல்ல, உடம்பும் நிலையானதல்ல. அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். தற்போதுதான் உங்கள் வார்த்தையால் புரிந்து கொண்டோம். என் பேர குழந்தை, என் பேத்தி, என் மகன். என் மகன் சொன்ன வார்த்தை, என் குழந்தை தற்போது நன்றாக இருக்கிறது, நன்றாக வாழ்க. அப்பா, நீங்கள் சொல்வதை நான் கேட்க மறுத்துவிட்டேன். இனிமேலும் கற்றதினால் ஆய பயனன்கொள் வாழறிவன் நற்றார் தொழார் என இறைவனை தனம் வணங்குவதை விட எனக்கு வேறு வழி கிடையாது. உங்கள் சொல்படி வாழ்கிறேன், உங்கள் சொல்மொழி கேட்கிறேன். இறைவா, இனிமேல் இந்த உலகத்தில் அறம் ஒன்றுதான் நிலையானது,
மற்ற செல்வங்கள் அனைத்தும் நிலையானது அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தை வாழ்ந்தால் போதும், என் உயிர் போனாலும் என்ன, என் குழந்தை வாழட்டும் என்று நினைத்தேன். ஆனால் உங்களால் என் குழந்தை உயிரோடு வாழ்கிறது. மிக்க நன்றி. அறம் பொருள் இன்பம் என வள்ளுவன் படைத்தான். அறத்தோடு வாழ்வோம், நன்றியோடு வாழ்வோம். அறம் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இல்லை அங்கு. செல்வமும் நிலையானதல்ல, பொருளும் நிலையானதல்ல. இறை பற்றிய சிந்தனை ஒன்று நிலையானது. பக்தி என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. கடவுள் என்பது உன்னால் இதை செய்ய முடியாது, உன்னால் எது இல்லாமல் வாழ முடியாதோ அவன்தான் கடவுள். இதை நான் உணர்ந்து கொண்டேன். தகப்பனை உன்னை வணங்குகிறேன் என்று காலில் விழுந்த மகன், மகள், பெற்றோர்கள், மற்ற குடும்பம். இது உண்மையில் நடந்த சம்பவம், என் குடும்பத்தில் அல்ல. இதை உணர்ந்து கொண்ட உலக மக்கள் இன்பத்தோடு வாழ்கிறார்கள். பக்தி என்றால் அசைக்க முடியாத நம்பிக்கை. இறைவன் மேல் பக்தி ஒருவன் கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் என்றும் துன்பப்பட மாட்டான். எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் அது விலகும். சத்தியமான உண்மை. நன்றி மாணவர்கள், நன்றி வணக்கம்.